ஹலோ, இன்னைக்கு நம்ம கமிங் டு எக்ஸசைஸ் 2. ஸோ சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் 2 வந்து பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1 நேத்தோட முடிஞ்சிச்சு. ஸோ எக்ஸசைஸ் 2ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே ஃபுல்லாமே வந்துட்டு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்லேயே டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் கேட்குற விதம் வேற வேற மாதிரி கேட்குறாங்க. என்ன மாதிரி கேட்குறாங்கன்னா வந்துட்டு ஒரு 2 டேர்ம் கொடுத்து ஜிபிஆர் ஃபார்ம் கண்டுபிடி, காமன் ரேஷியோ கண்டுபிடி, ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடி, அந்த மாதிரிலாம் கேட்கும். அடுத்து போனா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி இருக்கு. அடுத்த ஹாஃப் போனோம்னா சம் ஆஃப் த சீரீஸ் வச்சு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து போனோம்னா ப்ரூஃப், ஜென்ரலா வந்து ஜிபிஏ பேஸ் பண்ணி ப்ரூஃப் கேட்குறாங்க. இந்த மாதிரி பலவிதமான வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நியர்லி 30 ப்ராப்ளம்ஸ் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கு. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ப்ராப்ளமோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வந்துட்டு ஏதோ ஒரு 2 டேர்ம் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு ஏதாவது கேட்டிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 3rd டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜிபியில் 3rd டேர்ம் கொடுத்துருக்காங்க, 5th டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் ரேஷியோவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டேட்டா கொடுத்துருவாங்க, அந்த டேட்டாவை வச்சு வேற ஒரு இதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஸ்னா என்ன, இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்கன்னா 5/2, 5/4, 5/8 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இந்த சீக்வன்ஸ்ல ஜிபில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுல நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன, 20th டேர்மும் nth டேர்மும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா 5 5 5, நியூமரேட்டர் எல்லாமே 5 5 5 போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது 20th டேர்ம்ல 5 தான் இருக்கும், nth டேர்ம்ல 5 தான் இருக்கும். சரிங்களா? கமா இப்போ 5 5 5 இதுல இருந்து நம்ம அப்சர்வேஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அப்சர்வேஷன்ல நியூமரேட்டர் வந்து 5 இருக்கு. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, டினாமினேட்டர் சீக்வன்ஸ்ல தனியா எழுதிக்கணும். நியூமரேட்டர் சீக்வன்ஸ் 5 5 5 போயிட்டு இருக்கு. இந்த சீக்வன்ஸ் பேர் என்ன, கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். இங்க 2 4 8 டாட் டாட் அப்படின்னா என்ன, 2 பவர் 2 எழுதலாமா, 4 8 2 பவர் 3 எழுதலாமா. இது ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இது வந்து n is equal to 1க்கு, இது வந்து n is equal to 2க்கு, இது n is equal to 3க்கு. அப்பனா when n is equal to 20, நியூமரேட்டர் என்னவா இருக்கும், 5 தான் இருக்கும். டினாமினேட்டர் என்னவா இருக்கும், 20 இருக்கும். 20 ஆகுமா, 2 பவர் 20 இருக்கும். அப்படிங்கும் போது டேர்ம் என்னவா இருக்கும், a20 equal to 5/2 power 20. Therefore nth term என்னவா இருக்கும், an is equal to 5/2 power n. ஓகேவா? this would be the answer. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும், முதல் வந்து அப்சர்வேஷன் பண்ணணும். அப்சர்வேஷன் பண்ணணும்னா கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குங்கிறத பார்க்கணும். நியூமரேட்டர் தனியா பார்க்குறோம், டினாமினேட்டர் தனியா பார்க்குறோம். நியூமரேட்டர் 5 5 5 போயிட்டு இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட். ஸோ எத்தனாவது டேர்ம் எடுத்தாலும் 5 தான் வரும். டினாமினேட்டர் பார்த்தோம்னா பவர்ஸ் ஆஃப் 2 இருக்குது. அதை வச்சு 20th டேர்ம் வந்து டினாமினேட்டர் 2 power 20னும் nth டேர்மோட டினாமினேட்டர் 2 power n-னும் எழுதி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? Problem 2. Find the 12th term of the GP whose 8th term is 192 and the common ratio is 2. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8th term is 8th term of GP is 192. R, common ratio 2. நம்ம என்ன எடுத்துக்கிறோம், டேக் A and R. A வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், R வந்துட்டு காமன் ரேஷியோ. ஸோ இது அப்படின்னா 8th டேர்ம் எப்படி இருக்கும், A8 AR பவர் 7 8 - 1 இருக்கும், which is AR 7.
AR power 7. So இப்போ வந்து and then already we know that R equal to 2. இப்போ AR power 7ங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க 192 கொடுத்திருக்காங்க. So இங்க A into 2 power 7 அப்படின்னு வரும் 192. So A is equal to 192 divided by 2 power 7. So இங்க வந்து first term என்னவா இருக்கு? First term வந்து 192 divided by 2 power 7 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 12th term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 12th term தான் நமக்கு question. That means AR power 11. அதுதான் question. So A ஓட வேல்யூ இங்க என்ன இருக்கு 192 divided by 2 power 7. R ஓட வேல்யூ 2, so 2 power 11. So 192 2 power 11 minus 7. So இது வந்து power rule யூஸ் பண்ணிருக்கோம். So இங்க வந்து 2 power 4. So 2 power 4 ஓட வேல்யூ என்னது 16. அது நமக்கு தெரியும். So இப்போ இந்த இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதுக்கு என்ன பண்ணலாம் 16 10 plus 6 பிரிச்சு எழுதிக்கிறேன். அப்படின்னா 1920 plus 6 2s are 12 balance 1 9 6 are 54 55 balance 5 1 6 are 6 11. So இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 7 10 balance 1 3. So 3072 would be the answer. So இங்க நமக்கு என்ன answer last என்ன எடுத்து எழுதணும் answer is 12th term is 3072. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து ஜிபியில் வந்து ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கணும்னு தெரியும். எப்படி இருக்கணுங்கிறது தெரியும்னா AR ஸ்கொயர் டாட் 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 AR n-1 இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். இதில் வந்து 8th டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 8 - 1 பார்த்தோம்னா பவரில் 7 வரும். ஸோ AR power 7 வந்து 8th டேர்ம் which is 192. இது வந்து கொடுத்துருக்காங்க. R வந்து நமக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி R சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 192 by 2 power 7 கிடைக்குது. அதை கொண்டு போய் நம்ம AR power 11ல சப்ஸ்டியூட் பண்ணோம். தட் மீன்ஸ் 12th டேர்ம் அதோட 12th டேர்ம் என்னன்னா AR 12 - 1 which is AR 11. அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா அடுத்து ஏக்கு பதிலாக 192 divided by 2 power 7 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம்னா நம்மளோட ஆன்சர் 3072. ஸோ நெக்ஸ்ட் சம். So next sum என்னன்னா fourth term of the GP is square of its second term and the first term is -3. We have to find seventh term. அதாவது observation என்னன்னா fourth term that means A4 equal to square of A2 second term ஓட square. Okay. First term A1 that means A1 வந்துட்டு which is A is equal to -3. So general term எப்படி இருக்கும்னு எடுத்துக்கணும் AR squared AR power 3 dot 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 AR power n-1. ஓகேவா? ஓகே இப்போ எஸ் இப்போ A power 4 A4 equal to A2 whole square that is square of second term. So fourth term ஓட general form AR cube. இது AR whole square. So AR cube equal to A square R square. So R cube equal to R cube divided by R square. A square divided by A. So R is equal to E. So R first term same term. 1 minute. ஸோ இந்த கால்குலேஷனில் நமக்கு என்ன தெரியுதுன்னா காமன் ரேஷியோவும் ஃபர்ஸ்ட் டேர்மும் சேம் அப்படின்னு தெரியுது. ஓகே இப்போ நம்ம அப்படின்னா என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு ஏற்கனவே வந்துட்டு -3 தெரியும். ஸோ R is equal to A is equal to -3. அப்படின்னா செவன்த் டேர்ம் என்ன அப்படின்றது நம்மளோட கொஸ்டின். ஸோ A7 is equal to AR power 7 minus 1 which is AR 6 AR power 6. A ஓட வேல்யூ என்னது -3. R ஓட வேல்யூ என்னது -3 power 6.
So minus 3 power 7. So minus 3 power 7. So 3 power 7க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சு போட்டாலும் ஓகே, இல்லை இப்படியே லீவ் இட் பண்ணாலும் ஓகே. நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், 3 பவர் 4 3 பவர் 3 சொல்லிட்டு 81 into 7 அப்படின்னு 27 போட்டு இதை கால்குலேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், 81 எப்படி எழுதலாம், 80 plus 1 எழுதலாம். ஸோ 80 plus 1 into 27 பண்ணலாம். 2 7s சரி 7 8 56 மிச்சம் 5 ஈரெட்டா 16 16 plus 5 21 plus 27. ஸோ 7 8 1 2 2187. செவன்த் டேர்ம் என்ன அப்படின்னா 2187. ஸோ தட் இஸ் மைனஸ் 2187. ஓகே, this would be the answer. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் சம்ஸ் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று லிங்க் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன கேர்ஃபுல்னஸ் வேணும், கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணணும். அதே மாதிரி அந்த 4th டேர்ம் எப்படி எழுதணும், 2nd டேர்ம் எப்படி எழுதணும், 7th டேர்ம் எப்படி எழுதணும், இந்த மாதிரிலாம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதணும். முதல்ல ஜிபினா ஜிபி தானா அப்படின்னு பார்த்துட்டு அதனுடைய ஜென்ரல் டேர்ம் என்ன, அப்படின்னா நம்ம அந்த எந்த இடத்துல போய் எண்ணுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த 7th டேர்ம்னா அந்த 7th டேர்ம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் கேர்ஃபுல்லா நம்ம பண்ணணும். அப்படின்னா இந்த மாதிரி சம ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.